முருகன் அல்லது முருகன் சம்பந்தப்பட்டவை கனவில் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? முருகர் கனவில் வந்தால் மிகவும் நல்லது. உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். நீண்ட காலமாக எதிர்பார்த்தது நடக்கும். முக்கியமாக முருகனின் அருள் உங்களுக்கு உண்டு என்பதை குறிக்கிறது. முருகப்பெருமான் உங்கள் கனவில் குழந்தை வடிவில் வந்தால் நடக்கும் அனைத்தும் நல்லதாக முடியும். குழந்தை வரம் வேண்டியிருப்பவர்களுக்கு இந்த கனவு வந்தால் விரைவில் குழந்தை பிறக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது. முருகப்பெருமானின் வேல் உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். முருகவேல் உங்களை காக்கும் என்ற அர்த்தம். முருகன் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் கனவில் வந்தால் 2 விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது, திருமணம் ஆகாதவருக்கு விரைவில் முருகனின் அருளால் திருமணம் நடக்கும். இரண்டாவது, முருகனுக்கு ஏதேனும் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. முருகன் சிலை கனவில் வந்தால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை குறிக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாறும் என்பதை குறிக்கிறது. கனவில் பழனி முருகன் வருவது நல்ல அறிகுறியாகும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். ஆண்டி முருகன் கனவில் வந்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், கடன் சுமைகள் குறையும், கஷ்டகாலம் முடிவுக்கு வரும் என்பதை குறிக்கிறது. ராஜ அலங்காரம் அல்லது சந்தன காப்பு அலங்காரம் போன்ற விசேஷமான அலங்காரத்தில் முருகனை கனவில் கண்டால் ஜாதக தோஷம் நீங்கும், தடைகள் விலகி பெரிய வளர்ச்சி, பெரிய பதவி, முன்னேற்றம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. முருகனுக்கு அபிஷேகம் செய்வது போல் கனவு கண்டால் பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் அப்படின்னு எந்த ஒரு அபிஷேகம் கனவில் வந்தாலும் உங்களுக்கு சாதகமான நிலை வரப்போகிறது என்று அர்த்தம். ஆகவே உங்கள் கனவில் முருகன் சம்பந்தமான கனவுகள் வந்தால் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வந்தால் வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உண்டாகும்.